வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் ஏப்ரல் 21 இன்றைய சிந்தனை தலைப்பு தவமும் அறமும். பல முறை நாம் அந்த தத்துவ விசாரத்தில் ஈடுபட்டிருக்கோம். தவம்ங்கிறது என்ன, அறம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத ஆசிரியர்களும் சொல்லியிருக்காங்க, அகத்தாய்வு பயிற்சிகள்லேயும் சொல்லியிருக்காங்க, மகரிஷியும் அவருடைய உரைகளில் எத்தனையோ முறை சொல்லியிருக்கார். இருந்தாலும் திரும்ப 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 அதை கேட்கணும். திருத்தம் வேணும். அந்த திருத்தம் இல்லாத பண்பாடு தனி மனிதனுக்கோ சமுதாயத்திற்கோ உதவாதுங்கிறார் நம்ம குருமகான். நாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம பிள்ளைகள் எதிர்கால சந்ததியினர்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னுலாம் ஆசைப்படுறோம் இல்லையா? ஆசை இருக்குது தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்குது எதையோ மேய்க்க அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் தீர்ந்து போச்சா தவம் அறம்ங்கிறத அது பிரகாரம் நடக்க பழகணும். அந்த அறம்ங்கிறதே ஒழுக்கம் கடமை ஈகைன்றார் மகரிஷி. இந்த ஒழுக்கம் கடமை ஈகைங்கிறது 6வது அறிவு பெற்ற மனிதருக்கு தேவை. இந்த அறநெறி சார்ந்து வாழணும்னா அங்கே இறை உணர்வு இல்லாமல் முடியாது. அதுக்கு தான் தவம் அறம்னு 2 வச்சாங்க. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. இப்போது தவம் செய்யும்போது இறை இணைப்புக்கு போயிடுறோம். அப்போ நம்முடைய செயல்பாடுகள்லாம் ஒழுக்கம் கடமை ஈகையாகவே அமையணும். அதனால தான் செயல் திருத்தம் வேணும்னா மன திருத்தம் குணத்திருத்தம் வேணுன்றாங்க. மன தூய்மை வினை தூய்மை இந்த 2 தான் மனவளக்கலையே. மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ளணும். ஏற்கனவே பழைய பழக்கத்தின் வழியே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அந்த பழைய பழக்கங்கிறது என்ன? பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம். எவ்வளவோ பொருள்கள் இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப அந்த பொருள்கள் மேலே பற்று, ஆசை, இச்சை, அது வேணும் இது வேணும் இது வேணும், அவங்க கிட்ட அது இருக்குது இவங்க கிட்ட அது இருக்குது, நமக்கு வேணும். முதல்ல அதிலேருந்து விடுபடணும். எதுக்கு வேணும், ஏன் வேணும், எப்படி அதை பெறணும்? அறம் சார்ந்த வழிகளில் உழைத்து அதன் மூலமாக பெறக்கூடிய அந்த ஊதியத்தின் மூலமாக வாழும்போது அதுதான் அறநெறி சார்ந்த வாழ்க்கை. அதனால தான் அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவுங்கிறார். அப்படி பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன், பிறரோட பொருளை நான் தொடக்கூட மாட்டேன், அதை மனசால கூட நினைக்க மாட்டேன், நான் ரொம்ப யோக்கியமான ஆள் அப்படின்னு வாயில் சொல்லிக்கிட்டால் பத்தாது. நடைமுறையில் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். மற்றவர்கள் பழி சொல்லாத அளவுக்கு இருக்கணும். பிறரை துன்புறுத்தேன்னா மற்றவர்களோட பொருளை நம்ம ஒரு தூசியை எடுத்தோம்னாலும் அது பெரிய மலையளவுக்கு நமக்கும் நம்முடைய எதிர்கால சந்ததியினர்களுக்கும் தண்டத்தை கொண்டு வந்து வைக்கும். அதுதான் அந்த இறை உணர்வு நிலைங்கிறார் மகரிஷி. அந்த செயல் விளைவு நியதியை உணர்ந்துட்டோம்னா அறநெறி சார்ந்து வாழ்கிறதுக்கு பழகணும். சும்மா அந்த பழக்கத்தின் வழியே யாருமே பார்க்கல நான் செய்கிற தப்பை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். இன்றைக்கு சமுதாயத்தில் நம்ம அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கவுங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். என்றைக்காவது ஒரு நாளாவது இதனுடைய விளைவு பின்னாடி நமக்கும் நம்முடைய எதிர்கால சந்தேகங்களுக்கும் பெரிய மூட்டை ஆயிரும். ஏன்னா ஒரு கடை வாங்குகிறோம் 10 ரூபா அப்படின்னா அதுக்கு வட்டி போட்டு கடைசியில் என்ன ஆகும், 10 ரூபா 100 ரூபாய் ஆகி போயிடும். அது மாதிரி தான் ஒரு நெல்லை போட்டால் 100 நெல்லை உருவாக்கிடுறோமே. அதே மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அது நற்செயல்களாக இருந்தாக்கா ஒரு நற்செயல் செஞ்சோம் அப்படின்னம்னா, நற்செயல்ங்கிறது என்ன, பிறரை முதல்ல துன்புறுத்தாமல் இருக்கணும். ஒருத்தரோட பொருளை நம்ம அபகரிக்கிறோங்கும்போது அவங்களுடைய உடல் மனம் என்ன பாடுபடும், அத்தனையும் பிரபஞ்ச காந்தத்துலேயும் பதியுது, அவங்க கர்மயத்துலேயும் பதியுது. அதே சமயத்தில் அந்த பொருளை யார் அபகரிச்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கும் போய் சேருது. இதெல்லாமே தெரியல. அந்த தெரியறதுக்கு தான் இறையுணர்வுங்கிறார் மகரிஷி. அந்த இறையுணர்வு இல்லாமல் அறநெறி சார்ந்து வாழ முடியாது. முதல்ல இந்த உலகியல் பற்றுக்கள்லேருந்து விடுபடணும். அதே மாதிரி புகழ் வேணுன்றோம். அடுத்தவங்க அவங்கவுங்க அறிவு ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கர்ம வினை பதிவுகள் செஞ்சத பிராரப்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அவங்களுக்கு புகழ் கிடைச்சிருக்கு அப்படின்னாக்க மற்றவர்களுக்கு உதவியாக இருக்காங்க அவங்க. அதே போல் நாமளும் இருக்கணும்னு நினைக்கணுமே. அல்லாமல் அதை விட்டுட்டு அவங்களோட புகழை களங்கப்படுத்துகிற மாதிரி தன்முனைப்பின் காரணமாக
எதையாவது ஒன்று பொருட்காலம் விடுவாங்க. அதெல்லாமே பாவமான ஒரு விஷயங்கள் தான். இதெல்லாம் தான் பழைய பழக்கப்பதிவுகள்ன்றார் மகரிஷி. அந்த பழக்கப்பதிவுகள்லேயே அழுந்தி பல பிறவிகளில் வந்ததுனால அதுதான் டக்குன்னு வரும். எந்த பொருளை பார்த்தாலும் நமக்கு பயன்படுத்திக்கணும்னு தான் நினைக்கும். இப்போ நம்ம புகழ் பெறணும், எல்லோரும் நம்மளை பெருமையாக நினைக்கணும், என் குடும்பத்தை அந்த ஊர்லேயே அந்த தெருவுலையே அல்லது அந்த உலகத்திலேயே எங்கள் குடும்பம் தான் பெரிய குடும்பம்னு எல்லாருக்கும் தெரியணும். இது எல்லா மனிதர்களும் ஆசைப்படுறோம். ஆனால் அறநெறி சார்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னம்னாக்க அதுதான் புகழான வாழ்க்கை கொடுக்கும். அதுக்கு இந்த தவம் அறந்தான். இதைத்தான் திருமூலருடைய கவியில் மகரிஷி விளக்கம் கொடுப்பார். திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இளைப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வோன் விளைக்கும் தவமும் அறமுமே துணையாகுமே. திளைக்கும் வினைக்கடல் கோடான கோடி பிறவி எடுத்து வந்திருக்கோம். இன்றைக்கி ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் முன்வினை பதிவுகளில் இருக்கக்கூடிய பழிச்செயல் பதிவுகள், அவங்க முன்னோர்கள் மூலமாக செஞ்சது அல்லது அவர்கள் பிறந்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்ச ஏதோ ஒரு செயல் மற்றவர்களை துன்புறுத்தி இருக்கலாம் மேபி. அப்போ அதனுடைய விளைவு இப்போ இவங்க துன்பப்படுறாங்க. எப்படி துன்பப்படுறாங்க? ஒன்றா உடல் நோய், மனக்குழப்பம், வாழ்க்கை சிக்கல், தொழில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு ஏதோ முடியலை, அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதர உறுப்பினர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உடலோ மனதோ பாதிப்பு, இப்படி எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரிலாம் ஒரு துன்பப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் எப்போவோ ஏற்பட்ட பாவப்பதிவுகள், பழிச்செயல் பதிவுகள் இன்றைக்கு விளைவாக வெளியே வந்திருக்கு. சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னாக்க எப்போயோ செஞ்ச நல்வினை பயன் அதனுடைய விளைவைப்போ அனுபவிக்கிறாங்க. வினையில்லா விளைவு இல்லை, விளைவு இல்லா வினை இல்லைங்கிறார் மகரிஷி. இப்போ அதுபோல் திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி, இந்த பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார்பார் வள்ளுவர். அது மாதிரி பிறவியாகிய பெருங்கடலை நம்ம நீந்திக்கிட்டு இருக்கோம், கரையே தெரியல. எப்போ வேணாலும் முடியலாம் இந்த வாழ்க்கை. ஆனால் அதுக்குள்ளற எத்தனை தன்முனைப்பில் ஆட்டம் போடணுமோ அத்தனையும் போட்டானா மனுஷன் அதனுடைய விளைவு அவனுக்கும் அவனுடைய எதிர்கால சந்தேகங்களுக்கும் பாவ மூட்டையத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு போகிறாங்க. இது தெரிய மாட்டேங்குது மனிதர்களுக்கு. தனக்கும் தன்னுடைய எதிர்கால சந்தேகங்களுக்கும் இந்த கர்ம வினை பதிவுகளில் இருக்கக்கூடிய பழிச்செயல் பதிவுகள் வராமல் அவங்க சுகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அது தவம் அறம் தான். தவம் அறம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். அறம் செய்யணும்னா தவம் செஞ்சால் தான் அது முடியும். ஒன்றை சார்ந்து ஒன்றாக, அதைத்தான் அகத்தவம் அகத்தாய்வுன்னு 2 பயிற்சியாக மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. இறை உணர்வுக்கு போகணும்னா தவம் செய்யணும். மன அலைச்சல் வேகம் குறைந்து அறிவுன்ற நிலைக்கு போயிட்டோம்னா செயல் விளைவு நீதி தெரிஞ்சு போயிடும். அந்த உணர்வில் இருந்து பழகும்போது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எந்த இடத்துலையும் தடுமாற்றம் இல்லாமல் இயற்கைக்கு ஒத்ததாக, எந்த இடத்துல யாருக்கும் விளைவு துன்பம் தராத அளவுக்கு நம்முடைய செயல்கள் ஒழுங்குபடுத்தப்படும். அதற்கான தத்துவ விசாரத்தை தான் நமக்கு வாழ்க்கை தத்துவத்திலேயே மகரிஷி கொடுக்குறாங்க. என்ன வேணும்? எவ்வளோ கோடியாக அடுத்தவனோட சொத்தை பூரா நீ வச்சுக்கிட்டேனாலும் கூட எத்தனை நாளைக்கு வச்சுக்க போகிற? அதுவும் இன்றைக்கி ₹1 கோடி ஒருத்தனதை எடுத்து வச்சுக்கிட்டேன்னா நாளைக்கே நீ செத்து போயிட்டேன்னா அதை யார் அனுபவிக்கிறது? வாழ்க்கையே நிலையானது இல்லையே. அது முதல்ல இந்த நிலையாமைங்கிறத ஒவ்வொரு மனிதரும் உணரணும். அப்படி உணரும்போது அறம் சார்ந்து வாழ்வாங்க. அந்த ஒழுக்கம் என்பது துன்புறுத்தாமை தான். தன்னுடைய எண்ணம் சொல் செயல்களால் தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய ஆசைக்காக, தன்னுடைய விருப்பத்திற்காக பிறரை துன்புறுத்தாமல் இருக்கிறது தான் முதல்ல ஒழுக்கம். அதை முதல்ல பழகிக்கங்கிறார். அதுக்கு தான் அந்த வாழ்க்கை தத்துவத்திலேயே அடப்பா பிறந்துட்டோம் சாகிற வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னா நமக்கு வேண்டிய வாழ்க்கை தேவைகள்லாம் இருக்குது. இதையெல்லாம் பெறுவதற்கு அறம் சார்ந்து வாழணும். ஏன்னா வாழ்க்கை தேவைகளும் வேணும். அதை பெறும்போது நமக்கு எத்தனையோ இடர்பாடுகள் வருது. அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டியவர்களாகவும் இருக்கோம். அதுக்கு தான் அந்த ஒழுக்கம், கடமை, ஈகைன்னு அறநெறி சார்ந்த வாழ்க்கைன்னுட்டு நமக்கு அகத்தாய் முதல் நிலையில் வாழ்க்கை தத்துவத்திலே மகரிஷி அமைச்சு கொடுத்தாங்க. ஒழுக்கம் என்பது துன்புறுத்தாமை, ஈகை என்பது துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவுறது. முடியாததை யாரும் செய்ய முடியாது, தெரியாதது யாரும் செய்ய முடியாது. முடிஞ்சதை செய்யணும், தெரிஞ்சதை செய்யணும். இந்த காவேரி கலைக்குழுன்னுட்டு
மகரிஷி இருந்த காலத்திலே கூப்பிட்டு வந்து இந்த நம்ம தத்துவத்தை எல்லாம் ஆடல் பாடல்கள் மூலமாக நாடகங்கள் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு பண்ணாங்க. அழியார்லேயும் பண்ணாங்க, மற்ற இதர ஊர்கள்லையும். அதில் ஒரு காட்சி ஒரு நாடகத்தில் போடுறாங்க. ஒரு பாதிரியார் வர்றாரு, ஒருத்தன் வேதனையில் ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் துடிச்சிக்கிட்டு கிடக்கான். இவர் அங்கே போய் சர்ச்சில் போய் தவம் பண்ண போகிறவர் கரெக்டாக நேரம் கரெக்டாக இருக்குது. பார்க்குறாரு கெடியார்த்த, இவனுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தால் அங்கே தவம் பண்ண முடியாதே, ப்ரேயர் பண்ண முடியாதேன்ட்டு அப்படி கண்டுக்காமல் ஓடிட்டார். அதே மாதிரி ஒரு அஜரத்து வர்றாரு பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு, தொழுகை நேரத்துக்கு தொழுகை பண்ணணுன்ட்டு. அவரும் பார்க்குறாரு, அவர் வாட்டுக்கு போயிடுறாரு. இன்னொருத்தர் வர்றார், ஒரு இந்து, அவரும் வர்றாரு. அவர் வாட்டுக்கு ஐயோ மணியை அடிக்கக்குள்ளே போயிடணும், அப்போ தான் நமக்கு சாமி தரிசனம் கிடைக்கும் அப்படின்ட்டு அவரும் கோயிலுக்கு ஓடிடுறாரு. கடைசியில் ஒரு ஏழைப்பட்ட தொழிலாளி, அவன் எங்கேயோ கூலி வேலை செஞ்சுட்டு ஏதோ விறகு கட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்தவன், அடடடடடா இப்படி இந்த ஆள் விழுந்து கிடக்கிறாரே. அப்போ மனம் சொல்லுது, ஐயோ நீ இந்த விறகு கட்டை கொண்டு போய் விற்று காசு எடுத்துகிட்டு போய் அரிசி பருப்பு வாங்கினாத்தே வீட்டில் பிள்ளைங்க பட்னியோடு இருக்குது, பொண்டாட்டி பட்னியோடு இருக்கா, அவளுக்கு போய் சோறு போட முடியுமே அப்படிங்குது மனசு. ஆனாலும் ஒரு மனுஷன் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறவனை பார்த்துட்டு நம்ம அங்கே போய் சாப்பிட முடியுமா நம்மளால் அப்படின்னு நினச்சி அந்த ஆளுக்கு வேண்டிய முதலுதவி செய்கிறானா. இப்போது பாருங்கள், எங்கே துன்பம் நீக்குதல்ங்கிறது வார்த்தை அளவில் தான் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறத இந்த நாடகத்தில் நடத்தி காட்டுறாங்க. அங்கே சாமி கும்பிட்றது முக்கியமாக, ஒருத்தன் செத்துக்கிட்டு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தன் துன்புறுறான் அப்படின்னா அதை மகரிஷியுடைய வார்த்தைகளில் சொல்லணும்னா எப்படி சொல்கிறாரு, எந்த உயிர் துன்பப்பட்டாலும் யார் துன்பப்படுறா, இறைவனே துன்பப்படுறான். அப்போ என்னால் முடிஞ்சதை செஞ்சு அந்த துன்பத்திலேருந்து மீட்கணும் அவனை அப்படிங்கிற உயிரின் எழுச்சி ஏற்படணும். அதுதான் இறை உணர்வாளர்கள் நிலைங்கிறார் மகரிஷி. அப்போ அந்த வகையில் ஈகை என்பது நம்ம முடிஞ்ச அளவுக்கு உடலால், அறிவால், பொருளால் பிறருடைய துன்பத்தை நீக்கணும். அதுதான் ஈகை. இந்த 2 ஒழுக்கத்தையும் நடைமுறைப்படுத்துறது தான் கடமையாக வச்சுருக்காங்க முற்காலத்தில் இருந்து. அதுதான் எல்லா சமயம் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இறையுணர்வு அறநெறி என்ற 2ல் அந்த அறநெறிங்கிறது ஒழுக்கம் கடமை ஈகைம்பாங்க. அந்த கடமைங்கிறது தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 வகை கடமை ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்துக்கணும். இந்த 5 கடமைகளை செய்யும்போதே யாருக்கும் துன்பம் வந்துடக்கூடாது விளைவு, அதே சமயத்தில் துன்பத்தை நீக்கணும். இப்படி இது எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு விஷயந்தான் அறநெறி சார்ந்த வாழ்க்கை. அந்த முடியுமா அது அப்படின்னா எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களெல்லாம் அந்த மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வழியை பின்பற்றுபவர்கள் தான் சீடர்கள்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா நம்முடைய குருமகான் உண்மையாகவே இறையுணர்வாளராக அறநெறி சார்ந்து வாழ்ந்தவராக அவருடைய வாழ்க்கையே அனுபவங்களையே மனவளக்கலை யோக பயிற்சியாக்கி அவர் ஒரு முன் மாதிரியாக நமக்கெல்லாம் திகழ்கிறார். இப்போ அந்த வகையில் நம்ம தினமும் 10 மணிக்கு இங்கே உட்காந்துட்டு தவம் செய்கிறோம் அப்படின்னம்னா எதுக்கு, இன்றைய நாள் முழுவதும் எந்த இடத்துலையும் என்னுடைய கடமைகள்லேருந்து நான் தவறாமல் இருக்கணும். அதே சமயத்தில் நான் யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, துன்பப்படுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணுங்கிறது இந்த உடம்புல பதியணும் ஒவ்வொரு செல்லுலேயும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு மன்றங்கள்லேயும் தவம் மையங்களையும் கூட்டு தவங்கிறதுக்கு ஒரு சிறப்பு கொடுத்து மகரிஷி அமைச்சு வச்சுருக்கார். எனவே அன்பானவர்களே, தவம் அறம் இந்த 2 தான் நம்முடைய எதிர்கால சந்ததியினர்களுக்கு நாம் சேர்த்து வைக்கிற சொத்து. அந்த தவம் அறம்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கைக்காக பிறரை துன்புறுத்தாமையும் துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவியும் வாழ்கிறது தான். இதை சங்கல்பமாக்கி தவத்திலே மகரிஷி கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம சொல்ல நம்முடைய செல்கள்லையும் ஒவ்வொரு செல்லுலேயும் பதிவாகும்போது அது பிரதிபலிப்பாகும்போது என்ன ஆகும்னா, இன்றைக்கி நம்ம ஒரு தடவை சொல்கிறோம்னா ஒரே ஒரு அழுத்தம் தான். ஆனால் தினம் ஒரு 10 தடவை தவம் செஞ்சு சொல்லிக்கிட்டே இருக்கோம், துன்பப்படுத்த மாட்டேன், துன்பம் நீக்குவேன் அப்படிங்கிறத சொல்ல அழுத்தம் அதிகமாயிரும். இப்போ 1000 தடவை ஒருத்தரை வாழ்த்துறோம் வாழ்க வளமுடன்னு அப்படின்னா 1001வது தடவை வேற ஒருத்தரை வாழ்த்துறோம் இன்னொருத்தரைங்கும் போது இந்த 1000 தடவை வாழ்த்தும் போது மன அலைச்சல் குறைஞ்சி அந்த அளவுக்கு நுண்ணிய நிலையில் இருக்கும்போது 1001 தடவை வாழ்த்துனா என்ன பலனோ அது அந்த அடுத்த நபருக்கு போய் சேரும் பார் மகரிஷி. அதுபோல் நம்ம தினசரி ஏதோ இப்போ சொல்கிறோம், ஏதோ உட்காந்துட்ருக்கோம் கண்ணை மூடி அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே இறை இணைப்புக்கு போய்கிட்டு இருக்கோங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு உணர்த்துறார்.
திருமூலரும் இந்த கவியை சொன்னதை மகரிஷி பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் கர்மைய தூய்மை இதுக்கெல்லாம் கட்டாயம் இந்த கவியை மகரிஷி சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து தவம் அறம்தான் என்பதை இன்றைக்கு நம்ம உறுதி பண்ணிக்கொள்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.